எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட முக்கியமான மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்னு ஒரு சின்ன அலசல் பாத்திரலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏப்ரல் 24, 2026க்கான ஷேர்கான் கொடுத்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் தான். சரி, நாம இந்த அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் இருக்கு. அத முதல்ல பாத்திரலாம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம இங்க பாக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். சோ இத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன நடக்கும்னு ஒரு ஐடியாக்கு வர்றதுக்கு நேத்து மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆச்சுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க ஏப்ரல் 23ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பாப்போம். நேத்து நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் 24,173ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்துல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 24,166ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா -7 பாயிண்ட்ஸ். அதாவது ஃபியூச்சர்ஸ் ஒரு டிஸ்கவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. இது பொதுமா என்ன சொல்லுதுன்னா ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு சின்ன எச்சரிக்கை உணர்வு இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரி, நேத்திய நிலவரம் இப்படி இருக்கு. இத மனசுல வச்சுக்கிட்டு இன்னையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய கீ லெவல்ஸ் என்னென்ன? இன்னைக்கு மார்க்கெட்க்கு சப்போர்ட் எங்க இருக்குன்னா 23,974ல இருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அதாவது தடை எங்க இருக்குன்னா 24,371ல இருக்கு. சோ மார்க்கெட் இந்த 2 லெவலுக்குள்ள தான் தன்னோட அடுத்த மூவ முடிவு பண்ணும். ஓகே, இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இத வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ராட்டஜி படி நாம ஏடிஎம் அதாவது அட் த மணி ஸ்ட்ரைக்ஸ் மேல கவனம் செலுத்தணும். குறிப்பா 24,150 மற்றும் 24,200 இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும், அதாவது மேலேயோ இல்ல கீழேயோ ஒரு 200 பாயிண்ட் டார்கெட் வைக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியம், நஷ்டத்தை குறைக்க மினிமம் ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ மார்க்கெட் என்ன விலையில இருக்கோ அதுக்கு ரொம்ப பக்கத்துல இல்லனா அதே விலையில இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் தான் அது. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லார் மனசுலயும் இருக்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். மார்க்கெட் கீழே இருக்கிற சப்போர்ட் லெவலான 23,974 டெஸ்ட் பண்ணுமா, இல்ல மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸான 24,371 உடைச்சிட்டு போகுமா? பொறுத்திருந்து பாப்போம். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரேடிங் நாள் சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள்.